அன்பர் ஜெப ஊழியங்கள். கர்த்தர் உங்களோடு இடைப்பட எங்களோடு இணையுங்கள். அன்பரின் நேரம். இம்மட்டிலும் காத்தவர் இனியும் உன்னை காப்பாரே. இம்மட்டிலும் காத்தவர் இனியும் உன்னை காப்பாரே. இம்மட்டிலும் காத்தவர் காரத்தின் மறைவால் காப்பவர் கண்மலை போல் காப்பாரே. காரத்தின் மறைவால் காப்பவர் கண்மலை போல் காப்பாரே. கண்ணிமை போல் காப்பவர் கண்ணிமை போல் காப்பவர் கருத்தாய் உன்னை காப்பாரே. கருத்தாய் உன்னை காப்பாரே. இம்மட்டிலும் காத்தவர் இனியும் உன்னை காப்பாரே. இம்மட்டிலும் காத்தவர் கழுகு போல் உன்னை காப்பவர் செட்டைகள் மறைவில் காப்பாரே. கழுகு போல் உன்னை காப்பவர் செட்டைகள் மறைவில் காப்பாரே. கோழி தன் குஞ்சுகளை காப்பது போல் கோழி தன் குஞ்சுகளை காப்பது போல் சிறகுக்குள்ளே காப்பாரே. சிறகுக்குள்ளே காப்பாரே. இம்மட்டிலும் காத்தவர் இனியும் உன்னை காப்பாரே. இம்மட்டிலும் காத்தவர் தூங்காமல் உன்னை காப்பவர் தாயினும் மேலாக காப்பாரே. தூங்காமல் உன்னை காப்பவர் தாயினும் மேலாக காப்பாரே. உன் பாதம் கல்லிலே இடராமல் உன் பாதம் கல்லிலே இடராமல் தூதர்கள் கொண்டுன்னை காப்பாரே. தூதர்கள் கொண்டுன்னை காப்பாரே. இம்மட்டிலும் காத்தவர் இனியும் உன்னை காப்பாரே. இம்மட்டிலும் காத்தவர் இனியும் உன்னை காப்பாரே. இம்மட்டிலும் காத்தவர். ஏலிம் அன்பர் திருச்சபையின் 2024 ஆண்டு ஆசீர்வாத பெருவிழா நடைபெறும் நாள் ஜனவரி 26. நேரம் காலை 10 மணி முதல் மாலை 3 மணி வரை. நடைபெறும் இடம் துரைச்சாமியாபுரம், நாலாட்டின்புதூர். தேவ செய்தியாளர்கள் சகோதரி எலிசபெத் ராஜ்குமார் மற்றும் போதகர் ஜி ராஜ்குமார். தொடர்புக்கு பாஸ்டர் செல்வமணி. தொலைபேசி எண் 9044602775. யாவரையும் அன்போடு அழைக்கிறோம். வாருங்கள், தேவ ஆசீர்வாதம் பெற்றுச் செல்லுங்கள். அன்பர் ஜெப ஊழியங்கள் வழங்கும் குடியரசு தின சிறப்பு பாடல் இந்தியா எழுப்புதல் காணட்டும், இந்தியா நன்மைகள் காணட்டும் என்கிற இந்த பாடலை நீங்கள் ஜனவரி 26 குடியரசு தினத்தன்று நமது எலிசபெத் ராஜ்குமார் என்ற யூடியூப் சேனலில் காணத் தவறாதீர்கள். பாருங்கள், மற்றவர்களுக்கும் பகிருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அன்பு ரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால் தேவ பிரசன்னத்திலிருந்து நமது அன்பர் ஜெப ஊழியங்கள் மூலமாக உங்களுக்கு வாழ்த்துக்களை கொண்டு வருகிறேன். கர்த்தர் தம்முடைய கிருபையினாலே நம்மை
கடந்த காலங்களில் ஏற்பட்ட பலவிதமான சூழ்நிலைக்கு நடுவிலையும் நம்மோடு இருந்து நம்மை கிருபையாய் நடத்தி இந்த புதிய ஆண்டுக்கு கொண்டு வந்தார். இந்த புதிய ஆண்டின் தொடக்கத்திலே கர்த்தர் அநேக வார்த்தைகளை, வாக்குத்தத்தங்களை தம்முடைய ஜனங்களுக்கு, சபைகளுக்கு, தேவ மக்களுக்கு கொடுத்து 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 தம்முடைய பரிசுத்தவான்களை பயன்படுத்தி அநேக காரியங்களை பேசியிருக்கிறார் இல்லையா? அந்த விதமாய் நம்மோடு கூட நம்முடைய அன்பர் ஜெபோழியங்கள் மூலமாகவும் தேவன் தம்முடைய வாக்குத்தத்தங்களை கொடுத்து பேசினார், நாம் அறிந்திருக்கிறோம். அந்த விதமாக ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 43ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்தார் இல்லையா? ஆண்டவர் இதோ புதிய காரியத்தை செய்கிறேன், இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன் என்று சொல்லி அந்த காரியம் இப்பொழுதே அது தோன்றும் என்று சொன்னவர் அது வனாந்திரத்தில் வழியாக, அவாந்திர வெளியில் ஆறுகளாக இருக்கும் என்பதாக கர்த்தர் பேசினார். அந்த விதமாக ஆண்டவர் புதிய காரியத்தை செய்கிறவர். அந்த புதிய காரியத்தை இந்த வருஷத்தில் அநேக காரியங்களை கர்த்தர் செய்ய போகிறார் என்பதில் சந்தேகமே இல்லை. பல விதத்தில் ஆண்டவர் கர்த்தர் புதிய காரியங்களை செய்ய போகிறார். அப்படிப்பட்ட விதமாக கர்த்தர் எந்த விதங்களிலே அந்த காரியங்களை, புதிய காரியங்களை, எப்படிப்பட்ட காரியங்களை செய்ய போகிறார் என்பதை குறித்து நாம் வேதத்திலிருந்து நாம் தியானிக்க போகிறோம். தொடர்ந்து ஆண்டவர் செய்கிற காரியங்களை நாம் சில வார்த்தைகளை கொண்டு நாம் தியானிக்க போகிறோம். முதலாவதாக தேவன் செய்கிற அந்த புதிய காரியம், கர்த்தர் இனி வருகிற நாட்களிலே தம்முடைய ஜனங்கள் மத்தியிலே செய்கிற புதிய காரியம் எப்படிப்பட்ட காரியமாக இருக்கும்? கர்த்தருடைய வசனத்தின்படி கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். கர்த்தர் பெரிய பெரிய காரியங்கள் எல்லாம் செய்வார். ஏனென்று சொன்னால் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் பெரியவர் இல்லையா? அவர் மகா பெரிய தேவன். அவருக்கு இணையானவர்கள், ஒப்பானவர்கள் யாரும் இல்லை. உமக்கு ஒப்பானவன் யார் என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தையின்படி நிகரற்ற தேவனாக, அவர் எந்த இணையற்ற தேவனாக ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். அப்படிப்பட்ட தேவன் அவர் பெரியவர் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அப்படி பெரியவராக இருக்கிறவர் பெரிய காரியங்களை செய்வார். நான் அடிக்கடி சொல்வேன், சாதாரண ஒரு மனுஷன் அவனுக்கு என்ன தகுதியோ அந்த காரியத்தை தான் அவனால் செய்ய முடியும். ஒரு பியூன் என்று சொன்னால் அந்த பியூனுக்குரிய காரியத்தை தான் அவன் செய்ய முடியும். அல்லது அந்த இடத்துல வேலை செய்கிற மற்ற ஒரு சிறிய அதிகாரிகள் என்று சொன்னால் அந்த சிறிய காரியங்களை அவர்களுடைய அதிகாரத்துக்கு உட்பட்ட விதத்தில் செய்ய முடியும். அதே விதத்தில் ஒரு கலெக்டர் என்று சொன்னால் அவருக்குள்ள அதிகாரத்தில் அவர் பெரிய காரியங்களை செய்வார். அதை காட்டிலும் அமைச்சர்கள், முதலமைச்சர் என்று சொல்லி இன்னும் பெரிய அளவில் போக 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 அந்த பெரிய அதிகாரத்தில் உள்ளவர்கள் பெரிய காரியங்களை செய்வார்கள் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். நம்முடைய தேவனாகி கர்த்தரோ அதிகாரிகளுக்கெல்லாம் அதிகாரி, சர்வ வல்லமை படைத்தவர், சர்வ அதிகாரம் படைத்தவர். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லும் பொழுது அவர் சொல்லுகிறார், வானத்தையும் பூமி உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து நமக்கு ஒத்தாசை கொடுக்கக்கூடிய கர்த்தர், வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி இயேசு சொல்லுகிறார். அப்போ இயேசு கிறிஸ்து என்ற நாமத்துக்கு பெரிய அதிகாரம், அது வானத்திலும் பூமியிலும் அதிகாரம். அப்போது இந்த உலகத்தில் வாழ்கிற எவ்வளவு பெரிய அதிகாரியாக இருந்தாலும் சரி, அவர்கள் எந்த தேசத்தின் பிரசிடெண்ட்டாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு இருக்கிற அதிகாரம் குறிப்பிட்ட அதிகாரம், அவர்களுடைய எல்லைகளுக்கு உட்பட்ட அதிகாரம் இல்லையா? ஒரு இந்திய தேசத்தை எடுத்துக்கொண்டு சொன்னால் இந்திய தேசத்தின் எல்லைக்குட்பட்ட அதிகாரம், அமெரிக்க தேசமானால் அதற்குரிய அதிகாரம் என்பதாக நாம் அறிந்திருக்கிறோம். நம்முடைய தேவனாகிய கர்த்தரோ, நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவோ அப்படி அல்ல. வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் கொடுக்கப்பட்டவர். அல்லேலூயா. ராஜாக்களை ஏற்படுத்தி ராஜாக்களை தள்ளுகிற கர்த்தர், ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிற கர்த்தர், அதிகாரமுடைய யாவரையும் அதிகாரத்தில் நியமிக்கிறவர் அவர்தான். அவருடைய வசனங்கள் அப்படி தான் சொல்லுகிறது. அப்போ அவ்வளோ பெரிய தேவன், அவ்வளோ பெரிய தேவன் நம்முடைய தேவனாகிய கர்த்தர். எனக்கு பிரியமானவர்களே, அந்த விதமாக தேவனாகிய கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்கிறவராய் இருக்கிறார். இந்த நாளில் நீங்களும் கூட பல காரியங்களுக்காக எதிர்பார்த்து கொண்டிருப்பீர்கள். கடந்த வருஷங்கள் வரையிலும் எனக்கு என் வாழ்க்கையில் எத்தனையோ காரியங்களுக்கு நான் காத்திருந்தேன். கர்த்தர் எப்பொழுது புதிய காரியத்தை செய்வார் என்று நீங்கள் காத்திருக்கக்கூடும். அப்படியானால் அந்த காரியத்திலே தேவன் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்வார் என்று விசுவாசியுங்கள். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் நிச்சயம் செய்வார். சகோதரி, சகோதரனே, பெரிய காரியங்களை செய்வார். வசனங்கள் என்ன சொல்லுகிறது பாருங்கள். அநேக வார்த்தைகள் நம்ம பார்க்க முடியும். யோபு புஸ்தகத்தில் 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், 9ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், 2 காரியங்களும் என்ன சொல்லுகிறது? அவர் பெரிய காரியங்களை செய்கிறவர், ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை அவர் செய்கிறவர் என்று வேதம் சொல்லுகிறது. ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்கள் நம்ம ஆராய்ஞ்சு பார்த்து சில காரியங்கள்லாம் இத்தனை நடந்திருக்குது. சில நேரம் ஒரு கணக்கெடுப்பார்கள், இத்தனை வேலை
வேலைகள் நடந்திருக்கிறது, இத்தனை காரியங்கள் நடந்திருக்கிறது என்று சொல்லி ஒருவேளை சொல்ல முடியும். ஒரு குறிப்பிட்ட குடும்பத்தில், ஒரு குறிப்பிட்ட இடத்துல, அல்லது ஒரு குறிப்பிட்ட மாநிலத்தில், ஒரு தேசத்தில் என்றதெல்லாம் பார்க்கும்போது அதில் கணக்கிட முடியும் இப்படி குறிப்பிட்ட விதத்தில் அந்த காரியங்கள் என்று. அப்போது அதுக்கு ஒரு ஆராய்ச்சி செய்வார்கள். அந்த ஆராய்ச்சி செய்யும்போது அந்த ஆராய்ச்சிக்கு உட்பட்டதாக தான் இருக்கும். ஆனால் நம்முடைய எல்லாருடைய ஆராய்ச்சிக்கும் உட்படாத விதத்தில் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை செய்கிற தேவன் நம்முடைய தேவனாகிய கர்த்தர். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. இந்த வருஷத்தில் என் அன்பு சகோதரனே, சகோதரியே, நீங்கள் ஆண்டவர் செய்கிற பெரிய காரியங்களுக்காய் காத்திருக்கிறீர்களா? நிச்சயமாய் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்வார், ஆசீர்வதிப்பார். யோவேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்தில் நாம் 21ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். அங்கே நமக்கு தெரிந்த வசனம் தானே, தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிக்கூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இன்றைக்கி கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறவர் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அவர் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை செய்கிறவர். யோசித்து பாருங்கள், ஆதியிலிருந்து, ஆதி ஆகமத்திலிருந்து ஆண்டவர் செய்த காரியங்கள் எல்லாம் பெரிய பெரிய காரியங்கள் இல்லையா? எந்த மனுஷனாலும் அதை செய்ய முடியாது. இன்றைக்கு ஒருவேளை சந்திரனை சூரியனை ஆராய்ச்சி பண்ணி விடலாம், ஆனால் சந்திரனையும் சூரியனையும் ஒருவராலும் படைக்க முடியாது. ஆமென். அதை படைத்தவர் தேவனாகிய கர்த்தர். எல்லா அண்ட சராசரங்களை படைத்தவர், சகலத்தையும் படைத்தவர். அப்படிப்பட்ட பெரிய தேவன், அந்த பெரிய தேவன் என்ன சொல்லுகிறார்? பயப்படாதே, மகிழ்ந்து களிக்கூறு, தேசமே பயப்படாதே. ஏன் தேசமே பயப்படாதே? இது யோவேல் தீர்க்கதரிசியின் மூலம் கடைசி கால நிகழ்ச்சிகள், சம்பவங்கள் நடக்கிறதை குறித்து ஆண்டவர் தீர்க்க தரிசனமாய் சொல்லியிருக்கிற அந்த தீர்க்க தரிசன புத்தகத்தில் ஆண்டவர் யோவேல் தீர்க்கதரிசியின் மூலமாய் சொல்லியிருக்கிறார், தேசமே பயப்படாதே. ஏன்னு சொன்னால், கடைசி காலங்களிலே இதுவரை இல்லாத அளவு பயப்படக்கூடிய பல சம்பவங்கள் நடக்கும். கடந்த வருஷத்தில் கூட கர்த்தர் பேசினார் இல்லையா? கடைசி கால சம்பவங்கள், அழிவுகள், லூக்கா 21ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட பயங்கரமான காரியங்கள். ஒரே காரியம் இல்லை, பல காரியங்கள் நடக்கும் என்று சொன்னார், நடந்து கொண்டிருக்கிறது. எத்தனையோ நடந்து முடிந்தது. கடந்த வருஷத்தில் எத்தனை பூகம்பங்கள், எத்தனை இயற்கையின் அழிவுகள், பஞ்சங்கள், கொள்ளை நோய்கள் பார்த்து கொண்டே இருந்தோம் இல்லையா? இந்த வருஷத்திலும் கூட ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், முன்னை காட்டிலும் இயற்கையின் அழிவுகள், இன்னும் பூகம்பங்கள், இன்னும் பஞ்சங்கள், இன்னும் கொள்ளை நோய்கள் மாத்திரமல்ல, வேதம் சொல்லுகிறபடி கடைசி நாட்களிலே, கடைசி காலங்களிலே கொடிய காலங்கள், கொடிய நாட்கள் அது வரும் என்று அறிவாயாக என்று சொல்லப்பட்ட பலவிதமான காரியங்கள் நடக்கிற சம்பவங்களை நாம் கேள்விப்படுவோம். கேள்விப்பட்டு கொண்டிருப்பதை விட அதிகமாக கேள்விப்படுவோம். அப்படியானால் அப்படி பயமுறுத்துகிற காரியங்களாக இருக்கும். ஐயோ, இதுவரை இல்லாத ஆக்சிடெண்ட், இப்படி பயங்கரமான ஆக்சிடெண்ட் நடக்கிறதே, இப்படிப்பட்ட கொலைகள் நடக்கிறதே, இப்படிப்பட்ட அநியாயங்கள், அக்கிரமங்கள் நடக்கிறதே என்று சொல்லக்கூடிய அநேக காரியங்கள், மக்களுடைய மனதை கலங்க வைக்கிற, பயமுறுத்துகிற காரியங்கள் நடக்கக்கூடும். பெரிய மன்னர்களே, ஆனாலும் ஒரு பெரிய தேவன் நமக்கு இருக்கிறார், பெரிய கர்த்தர் நமக்கு இருக்கிறார், பெரிய காரியங்களை செய்கிற ஆண்டவர் நமக்கு இருக்கிறார். அவர் பெரியவர். அந்த பெரிய தேவன் தான் சொல்லுகிறார், தேசமே பயப்படாதே. தேசத்தில் எத்தனை அக்கிரமங்கள் நடந்தாலும், அழிவுகள் நடந்தாலும் நீ பயப்படாதே தேவ பிள்ளையே. காரணம், அவர் பெரிய காரியங்களை செய்கிற ஒரு ஆண்டவர். அதனால் அவர் சொல்கிறார், பயப்பட வேண்டாம். இதுவரை நீங்கள் எத்தனையோ காரியங்களுக்கு பயந்து இருப்பீர்கள் இல்லையா? இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறது என்ன? பயப்படாமல் இருங்கள். நீங்கள் பயந்து கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் பயத்துக்கெல்லாம், எல்லா பயத்துக்கும் நீங்களாக்கி ஆண்டவர் உங்களை சந்தோஷப்படுத்துகிற காரியங்களை செய்கிறவர். அதனால்தான் மகிழ்ந்து களிக்கூறு, பயப்படாதே, மகிழ்ந்து களிக்கூறு. எத்தனை முறை இந்த வார்த்தைகளை தியானித்திருப்பீர்கள் இல்லையா? இன்றைக்கும் ஆண்டவர் சொல்லுகிறார், இன்னும் நீ பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை மகனே, மகளே, பயப்படாதே, மகிழ்ந்து களிக்கூறு. நீ மகிழும் பொழுது, களி கூறும் பொழுது ஒரு காரியம் நடக்கும். என்ன நடக்கும்? பெரிய காரியம் நடக்கும். ஆமென். பெரிய காரியங்களை செய்வார். நீங்கள் இதுவரை நினைத்திராத விதத்தில் தேவன் உங்கள் வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வதை நிச்சயம் காண்பீர்கள். உங்களை நிச்சயம் சந்தோஷப்படுத்துவார். ஒரு குடும்பத்தார், அவர்கள் தங்கள் வாழ்க்கையில் நீண்ட காலமாக காத்து கொண்டிருந்தார்கள். அநேக தீமைகளை அவர்கள் சந்தித்தார்கள், அநேக போராட்டங்களை சந்தித்தார்கள். ஐயோ, என்ன செய்ய போகிறோம், இனிமேல் என்ன நடக்க போகுது தெரியல என்ற கலங்க பண்ணுகிற காரியங்களை அவர்கள் வாழ்க்கையில் சந்தித்தார்கள். அந்த சமயத்தில் தான் கர்த்தருடைய வார்த்தையை தியானிப்பதற்காக ஆண்டவருடைய வார்த்தையை தேடி ஒரு உபவாச கூட்டத்திற்கு அருமையான அந்த குடும்பத்தார் வந்தார்கள். பலர் வந்திருந்த அந்த குடும்பத்திலே இந்த குடும்பத்தார் வரும்பொழுது மிகுந்த சோர்ந்து போன முகத்தோடு, சோர்ந்த நிலையோடு அவருடைய முகத்தை பார்க்கும் பொழுதே ஏதோ பயந்து போயிருக்கிறார்கள், ஏதோ ஒரு காரியத்தை கொண்டு கலங்கி கொண்டிருக்கிறார்கள் என்பதாக எல்லாருக்கும் தெரியக்கூடிய அளவுக்கு
அவருடைய முகங்கள் கலக்கத்தோடு காணப்பட்டது. இப்படிப்பட்ட அந்த நேரத்தில் தான் ஆண்டவர் இதே வசனத்தை, தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிக்கூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் என்பதாக வார்த்தை கொடுத்தார். அப்போ அவங்க சொன்னாங்க, பயப்படாமல் இருக்க முடியல, எல்லா காரியங்களும் இப்படி இருக்குது, எப்படி நான் மகிழ்ச்சியாக இருக்க முடியும், பயப்படுத்துகிற பல காரியங்கள் இருக்கிறது என்று சொன்னார்கள். ஆனால் நான் சொன்னேன், அது கர்த்தர் நமக்கு ஒன்று சொன்னார். ஒருவேளை நாம் ஒரு இடத்துல நாம் ஒரு வேலைக்கு போகிறோம் என்று சொன்னால் அங்கே என்ன சொல்கிறாங்களோ, முடியுதோ இல்லையோ, பிடிக்குதோ இல்லையோ, நம்ம சந்தேகப்படாமல் எதிர்கேள்வி கேட்காமல் செய்ய வேண்டியதாக இருக்கிறது இல்லையா? அதுபோல தான் நாம் எத்தனையோ விஷயங்களை சொல்லிக்கொண்டே போகலாம். கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? கஷ்டப்படும்படியான காரியத்தை ஆண்டு ஒரு நாளும் நமக்கு சொல்லுவதில்லை. நமக்கு நன்மையான காரியத்தை கர்த்தர் நமக்கு பெரிய நன்மைகள் உண்டாகுவதற்கு வழி திறக்கக்கூடிய காரியத்தை தான் பேசுகிறார். என்ன சொல்லுகிறார்? பயப்படாதே. அவ்வளோதானே? ஏன் பயந்துட்டுருக்கிறீங்க? அதுக்கு பதிலாக நீங்கள் என்ன நினைக்கணும்? மகிழ்ச்சியை, சந்தோஷத்தை, களிக்கூறுதலை உங்கள் உள்ளத்திலே கொண்டு வரணும். அதுதானே சொல்கிறார். அதை விட வேறு நீங்கள் கலங்கி கொண்டே இருங்க, அழுது கொண்டே இருங்கள் என்று சொல்லலையே என்பதாக சொல்லி சில விளக்கங்களை எல்லாம் பேசி அவர்களுக்கு சொன்ன பிறகு அவர்கள் ஓரளவு புரிந்து கொண்டாங்க. சொன்னாங்க, எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க, நாங்கள் பயந்து கலங்கி கொண்டிருக்கிற இந்த காரியங்களிலிருந்து கர்த்தர் எங்களுக்கு விடுதலை கொடுக்கணும். அப்படி சொல்லி கொண்டிருந்த அவர்கள் வாழ்க்கையில் அன்றைக்கு அவர்கள் ஜெபிக்கும் பொழுது ஒப்பு கொடுத்தாங்க. ஆண்டவரே, இனி நாங்கள் பயப்பட மாட்டோம், இனி நாங்கள் மகிழ்ச்சியாக இருக்க பழகுறோம். அவங்க சொன்ன மகிழ்ச்சி, களி கூறுதல் உங்களுக்கு வந்துட்டாலே கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அதை குறித்து பாருங்கள், சங்கீதங்கள் புஸ்தகத்தில் 126ஆம் சங்கீதத்தில் வாசிக்கிறோம் இல்லையா? அந்த 126ஆம் சங்கீதத்தில் அநேக வசனங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் முக்கியமான ஒரு காரியம் ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது. ஆண்டவர் இது நிமித்தம் நாம் மகிழ்ந்திருக்கிற காரியம். 126ஆம் சங்கீதத்தின் 3ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்திருக்கிறார். இது நிமித்தம் நாம் மகிழ்ந்திருக்கிறோம். பாருங்கள், நமக்கு ஆண்டவர் மகிழ்ச்சிக்கும் ஆண்டவர் செய்கிற பெரிய காரியத்துக்கும் ஒரு கனெக்ஷனை வைத்திருக்கிறார். அப்படியானால் நாம் மகிழ்ச்சியாக இருந்தால் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். நாம் பெரிய காரியங்களை செய்வதன் நிமித்தமாய் கர்த்தருக்குள் நாம் மகிழ்ச்சியாக இருக்க முடியும். இது ரெண்டையும் ஆண்டவர் இன்டர் கனெக்ட் பண்ணியிருக்கிறார். அந்த சகோதரத்தை அந்த குடும்பத்தாரிடத்தில் நான் சொன்னேன், ஆண்டவர் இப்போ நீங்கள் பயப்படுத்துகிற காரியங்களை கண்டு பயப்படாமல் மகிழ்ச்சியாக இருக்க பழகிட்டால் உங்கள் வாழ்க்கை எப்படி தெரியுமா ஆகும்? சங்கீதம் 126:3 படி நீங்கள் ஒவ்வொரு நாளும் சொல்ல முடியும், கர்த்தர் பெரிய காரியங்களை செய்திருக்கிறார், இது நிமித்தம் நாம் மகிழ்ந்திருக்கிறோம். அல்லேலூயா. ஏற்கனவே நீங்கள் மகிழ்ச்சி எப்படி கொண்டு வர வேண்டும்? பயத்தை நீக்கிவிட்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வதற்கு முன்பாகவே மகிழ்ந்து பாருங்கள், களி கூர்ந்து பாருங்கள், கர்த்தரை சந்தோஷமாக பாடி பாருங்கள். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்கிறதை நீங்கள் காண்பீர்கள். அதை செய்ய 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 என்ன நடக்கும்னா, உங்கள் வாழ்க்கையே ஆண்டவர் பெரிய காரியங்கள் செய்தது நிமித்தம் மகிழ்ச்சி அடைகிற வாழ்க்கையாக மாறிவிடும். ஆமேன். அதுதான் வழி, அதுதான் ஆண்டவர் நமக்கு வச்சிருக்க அருமையான ஒரு வழி. என்ன வழி அது? மகிழ்ச்சியாக இருப்பது. கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பதே உங்களுடைய பலன் என்று நெகேமியா 8:10 சொல்லுகிறது. பல நேரத்தில் நீங்கள் சோர்ந்து போகிறீங்க இல்லையா, உங்களுக்கு பலன் இல்லைன்னு சொல்கிறீங்க இல்லையா, கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பது தான் உங்களுடைய பலன். பயப்படாதீங்க சகோதரி, பயப்படாதீங்க, மகிழ்ச்சியாக இருங்க. அது உங்களுக்கு பலனாக மாறிடும். அந்த பலன் வந்த பிறகு நீங்கள் சொல்வீங்க, ஆண்டவர் எனக்கு பெரிய காரியத்தை செஞ்சுருக்கிறார், நான் ஏற்கனவே ஆண்டவர் பெரிய காரியத்தை செய்யறதுக்கு முன்னாடியே மகிழ்ச்சியாக இருந்தேன், துதிச்சேன், இப்போ என்ன நடந்திருக்கு? தொடர்ந்து கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வது நிமித்தம் நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். அப்படி தான் மாறும். எதை வைத்து சொல்கிறீர்கள் என்று கேட்குறீங்களா? என்னுடைய வாழ்க்கையின் அனுபவத்தை வைத்து சொல்கிறேன். துக்கத்தில் வாழ்ந்த, தற்கொலை பாதையில் ஓடின என்னுடைய வாழ்க்கையை ஆண்டவர் இயேசு சந்தித்து மாற்றின பிறகு அவர் எனக்கு சொன்னார், ஆண்டவர் சொன்னார், முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம், புதிய காரியத்தை நான் செய்கிறேன், வனாந்திரத்தில் வழியையும் அவாந்திர வழியில் ஆறுகளையும் உண்டாக்குவேன். அப்படியே ஆண்டவர் சொன்னதை விசுவாசித்தேன். மாத்திரமல்ல, பயப்படாமல் மகிழ்ந்து களி கூற நான் என்னை ஒப்பு கொடுத்தேன். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய ஆரம்பித்தார். இன்று வரை கர்த்தர் செய்த பெரிய காரியங்களை நிமித்தம் மகிழ்ந்திருக்கிற கிருபை கொடுத்திருக்கிறார். ஆமேன். ஹல்லேலூயா. உங்களுக்கு செய்வார் சகோதரனே, உங்களுக்கு செய்வார். அருமையான தாயே, தகப்பனே, இந்த நேரத்தில் வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய ஜனமே, உங்களுக்கு நிச்சயம் செய்வார். எதை குறித்தும் பயப்படாதிருங்கள், எதை குறித்தும் கலங்காதிருங்கள், மகிழ்ந்து களி கூறுங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வது நிமித்தம் நீங்கள் இன்னும் மகிழ்ந்து களி கூறுவீர்கள். உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். நாம் கண்களை மூடி ஜெபிக்கலாமா? அன்பு தகப்பனே, அருமை இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினால் இப்பொழுதும் நாங்கள் உம்முடைய முகத்தை நோக்கி பார்க்கிறோம். அப்பா, நீர் புதிய காரியத்தை செய்கிறவர்.
வனாந்திரத்தில் வழியையும் அவாந்திர வழியில் ஆறுகளையும் உண்டாக்குகிற கர்த்தர். அந்த விதமான புதிய காரியங்களை செய்கிறவர். அது பெரிய காரியங்களாக இருக்கும் என்பதை இன்றைக்கு எங்களோடு கூட பேசியிருக்கிறேன். வேதத்தில் ஆண்டவரே நாங்கள் பார்க்கிறோமே, பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் அநேக பெரிய காரியங்களை செய்தவர். அநேகருடைய வாழ்க்கையில் இன்றைக்கும் சாட்சிகளாய் காணப்படுகிற பலருடைய வாழ்க்கையில் பெரிய பெரிய காரியங்களை செய்திருக்கிறவர். ஏன் எங்களுக்கும் கூட எத்தனையோ பெரிய காரியங்களை செய்திருக்கிறேன். ஆனாலும் ஏதோ ஒரு சூழ்நிலை, ஏதோ ஒரு பிரச்சனை, ஏதோ ஒரு காரியத்தின் நிமித்தமாய் பயந்து கலங்கி கொண்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் ஆண்டவரே நீர் இன்றைக்கு பேசியிருக்கிறீரப்பா. நீர் பெரிய காரியங்களை செய்கிறவர். நீர் செய்கிற புதிய காரியம் பெரிய காரியங்களாக இருக்க போகிறது. ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களாக இருக்க போகிறது. உம்முடைய பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிற இந்த வேளையில் ஆண்டவரே, எந்த பயமுறுத்துகிற காரியங்கள் அவர்கள் வாழ்க்கையில் காணப்பட்டாலும் இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தினால் அவைகள் இப்பொழுது விலகி போகட்டும். பயங்கள் கலக்கங்கள் நீங்கி போகட்டும். மகிழ்ச்சி களிக்கூறுதல் உண்டாவதாக. அது நிமித்தமாய் கர்த்தர் செய்கிற பெரிய காரியங்களை உடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் காண்பார்களாக. அற்புதங்கள் அடையாளங்கள் நடக்கட்டும் அப்பா. இப்பொழுது 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 ஒவ்வொரு வீட்டிற்குள்ளும் ஒவ்வொரு குடும்பத்திற்குள்ளும் உடைய வல்லமை இறங்கி பெரிய பெரிய காரியங்கள் நடக்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. இதுவரை நடக்காத நன்மையான காரியங்கள் நடப்பதாக. இதுவரை காத்திருந்த காரியங்களுக்கு பதில்கள் உண்டாவதாக. ஜெபங்களுக்கு பதில்கள் உண்டாவதாக. ஆசீர்வதியும் அப்பா. உடைய பிள்ளைகளுடைய துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றும். குடும்ப சமாதானத்தை பெருக பண்ணும். பிரிந்திருக்கிற குடும்பங்களை பெரிய காரியங்களை செய்கிறவர் இணைத்து காப்பீராக. ஆண்டவரே, காத்திருந்து காத்திருந்து வேதனையோடு அப்பா புலம்பிக் கொண்டிருந்த புலம்பல் அழுகை எல்லாம் களிப்பாய் மாறட்டும். நீர் அப்படி செய்கிறக்காய் ஸ்தோத்திரம். எந்தெந்த காரியங்களுக்காக நம்முடைய பிள்ளைகள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்களோ அந்த காரியங்கள் அத்தனையிலும் அற்புதம் நடக்க போறதுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய பிள்ளைகளை சாட்சிகளாய் மாற்றும். ஆசீர்வதியும் ஆசீர்வதியும். நீர் ஆசீர்வதிப்பதற்காய் உமக்கு கோடா கொடி நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன் ஆமேன். ஏலிம் அன்பர் திருச்சபையின் 2024 ஆண்டு ஆசீர்வாத பெருவிழா நடைபெறும் நாள் ஜனவரி 26. நேரம் காலை 10 மணி முதல் மாலை 3 மணி வரை. நடைபெறும் இடம் துரைச்சாமியாபுரம், நாலாட்டின்புதூர். தேவ செய்தியாளர்கள் சகோதரி எலிசபெத் ராஜ்குமார் மற்றும் போதகர் ஜி ராஜ்குமார். தொடர்புக்கு பாஸ்டர் செல்வமணி. தொலைபேசி எண் 9444602725. யாவரையும் அன்போடு அழைக்கிறோம். வாருங்கள், தேவ ஆசீர்வாதம் பெற்று செல்லுங்கள். அன்பர் ஜப ஊழியங்கள் வழங்கும் குடியரசு தின சிறப்பு பாடல் இந்தியா எழுப்புதல் காணட்டும், இந்தியா நன்மைகள் காணட்டும் என்கிற இந்த பாடலை நீங்கள் ஜனவரி 26 குடியரசு தினத்தன்று நமது எலிசபெத் ராஜ்குமார் என்ற யூடியூப் சேனலில் காணத் தவறாதீர்கள். பாருங்கள், மற்றவர்களுக்கும் பகிருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் மீண்டுமாய் நாங்கள் கூறுவதை குறித்து மகிழ்ச்சி அடைகிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்று இரவும் நம்ம ஒரு காரியத்துக்காக ஜெபிக்க போகிறோம். கடைசி காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நமக்கு பல எச்சரிப்பின் சத்தங்கள் வந்து கொண்டிருக்கின்றன. அவைகளை வைத்து நாம் ஜெபிக்க போகிறோம். இயற்கை பேரழிவுகள், பூமி அதிர்ச்சிகள், நிலநடுக்கம் என்று சொல்லப்படுற பூமி அதிர்ச்சி போன்ற பல காரியங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. இயற்கை பேரழிவுகள் ஏற்படுவதனாலே ஜனங்களுடைய மனநிலை பாதிக்கப்படுகிறது. பல சூழ்நிலைகள் அவர்களுக்கு மாற்றங்களாய் மாறி ஒரு எதிர்பாராத ஒரு நிலைக்குள்ளே தள்ளப்படுறாங்க. பாருங்கள், நேபாளத்தில் சமீபத்தில் சில தினங்களுக்கு முன்பாக ஏற்பட்ட அந்த நிலநடுக்கம் கிட்டத்தட்ட இந்தியாவில் வரைக்கும் அது உணரப்பட்டது. பீகார், டெல்லி போன்ற இடங்களில் கூட உணரப்பட்டுச்சுன்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி ஆப்கானிஸ்தானத்தில் நிலநடுக்கங்கள் அப்படியே மண் மேடுகளாகிடுது இல்லையா, எல்லாம் மண் சரிவுகளாகிட்டு ஜனங்கள் எல்லாம் புதைந்து போகிறார் நிலை. ஒரு சில நிமிடங்கள், ஒரு சில வினாடிகள் என்ற நிலை தான், நிலையற்ற ஒரு சூழ்நிலைகள் அவைகள் மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆகையினால இப்படிப்பட்டதான இயற்கை பேரிடர்கள் எந்த நிமிஷத்தில் வரும், நிலநடுக்கம் தெரியாது. கடல் ஏற்பட்டுச்சா சுனாமி என்ற போன்ற பெரிய ஒரு இழப்பை சந்தித்தோம். இப்படி உலகம் ஆபத்துக்குள், பயங்களுக்குள்ளும் கலக்கத்துக்குள்ளும் ஜனங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் ஜெபிப்போம். ஒரு பாதுகாப்பு கொடுக்கப்பட வேண்டும். அது யார் கொடுக்க முடியும்? நம்முடைய ஆண்டவர் இயேசு கொடுக்க முடியும்.
ஆகையினால அப்படி ஒரு பாதுகாப்பை ஜனங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று நாம் ஜெபிக்க போகிறோம். இப்போது நம்ம ஒருமனப்பட்டு சேர்ந்து ஜெபிக்கலாம். அதனால் ஏற்படுகிற இழப்புகள், வேதனைகள் என்பது மிகவும் வேதனைக்குரிய ஒரு காரியம் இல்லையா? அது அந்த சூழ்நிலையில் நம்ம இருந்து பார்த்தா தான் நமக்கு தெரியும். அதை நம்ம உணர்ந்தவர்களாக நம்ம ஜெபிக்க போகிறோம். கண்களை மூடி நம்ம ஜெபிப்போமா? ஆண்டவரே, நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம்ப்பா. ஆண்டவரே, இந்த கடைசி காலத்தில் ஆண்டவரே இப்படிப்பட்டதான அதிகமான பூமி அதிர்ச்சிகள் நிறைய நடக்குது. கேட்கிற பொழுது எங்களுக்கு மனதுக்கு வேதனையாக இருக்குது ஆண்டவரே. இரவு படுக்கிற பொழுது அல்லது எந்த நேரத்தில் கூட அது வந்துச்சுன்னா ஜனங்கள் அப்படியே மடிந்து போய் ஆண்டவரே எல்லாமே வாழ்வே இல்லாத நிலைக்கு போயிடுறாங்க ஆண்டவரே. ஆப்கானிஸ்தானில் பார்க்குற பொழுது ஆண்டவரே ஆயிரக்கணக்கில் ஜனங்கள் மரித்து போனாங்க. நேபாளத்தில் சமீபத்தில் இன்று அடிக்கடி நிகழ்வுகள் நிறைய நடக்குது ஆண்டவரே. அப்பா, நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை நீங்கள் எவ்வளோ பாதுகாப்பாக வைத்திருக்கிறீங்க, அதுக்காக நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. அப்படி பாதிக்கப்பட்ட ஜனங்களுக்காக மன்றாடி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்படிப்பட்ட ஜனங்கள் ஆண்டவரே எவ்வளோ வேதனையில் படுறாங்க, கஷ்டப்படுறாங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவர். எத்தனை உயிரிழப்புகளை சந்திக்கிறாங்க ஆண்டவரே. அப்பா, நீர் அதெல்லாம் நீர் மாற்றி வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இப்படி கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இப்படிப்பட்ட பேரழிவுகள் வேணாம் ஆண்டவரே. இப்படிப்பட்ட பேரழிவுகள் வேண்டாம்ப்பா. ஜனங்களுடைய குடும்பங்கள் எல்லாம் வேதனைப்படுகிறார்கள் ஆண்டவரே. அப்பா, நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே, ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, உங்கள் அன்பை அறிந்து கொண்டு உம்மிடம் நோக்கி நாங்கள் ஜெபிக்கிற பொழுது கர்த்தர் நிச்சயமாக ஒரு பாதுகாப்பை கொடுப்பேன்னு சொல்லியிருக்கிறீங்க ஆண்டவரே. ஆண்டவரே, உங்களுடைய பாதுகாப்பு இருந்தால் நிச்சயமாக ஆண்டவரே எந்த விதமான ஆபத்து நாசமோசங்கள் வந்தால் கூட நீர் காப்பாற்றி விடுவீர். அதை நாங்கள் உணர்ந்தவர்களாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே, ஜெபிக்கிறோம்ப்பா. இதை அப்படி செய்து ஆசீர்வதிப்பீராக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்படி பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்காக ஒரு விஷயம் கூட ஜெபிக்கலாமா? பாதிக்கப்பட்ட குடும்பங்கள், உயிரிழப்புகளை சந்தித்த குடும்பங்கள் இருக்கிறாங்க, கட்டடங்களை இழந்த, வீடுகளை இழந்த குடும்பங்கள் இருக்கிறாங்க. அவர்களுக்காக நம்ம ஜெபிப்போம் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, தாய் தகப்பனை, மகளை, பிள்ளைகளை இழந்து, உடைமைகளை இழந்து, வீடை இழந்து போயிருக்கிற அநேக குடும்பத்தாக இருக்கிறாங்கப்பா. அவங்க நிலையை கொஞ்சம் யோசித்து பார்த்து ஜெபம் பண்ணுவோமா? அவங்க நிலையில் ஒருவேளை இன்றைக்கி வெளியில் தங்கியிருப்பாங்க, சொந்த வீடு வச்சுருப்பாங்க, இடிஞ்சு போயிருக்கும், எல்லோரும் இழந்து போயிருப்பாங்க, வேற எங்கேயோ தங்க வேண்டிய சூழ்நிலை. ஆண்டவரே, நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. இப்படி நிறைய பாதிக்கப்பட்ட இருக்கிற பிள்ளைகளுக்காக மன்றாடி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவருக்கு நீர் எதாகிலும் செய்து பழையபடி அவர் நிலையை மாற்றி ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இனி இப்படி ஒரு மோசமான நிலைகள் வரக்கூடாதபடி கருத்தான் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நீர் ஜெபங்களை கேட்டு ஆண்டவரே, நீ அவர்களை பாதுகாப்பதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பல இழப்புகளை சந்தித்தவர்களை நீ பலப்படுத்துவதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அவர் இழந்து போனவற்றை திரும்பமாய் கொடுத்து அவர்களை ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதிப்பீரா இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். அன்பர் ஜெப ஊழியங்கள் விருத்தாச்சலம், கடலூர் மாவட்டம், தமிழ்நாடு. எங்கள் மொபைல் மற்றும் வாட்ஸ்அப் எண்கள் 9894333923 மற்றும் 9865868439. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.